Hello friends, welcome to my channel Simple Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் மினி vlogல சொன்ன மாதிரி பிசிபெலே பாத் ரெசிபியும் சோயா சங்க்ஸ் கிரேவி ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பிசிபெலே பாத் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எடுத்திருக்க கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நான் எனக்கும் நேஹாக்கும் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் இப்போ வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி வந்து கேப்சிகமும் சேர்த்து தாளிப்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் குக்கரில் போட போகிறது கிடையாது. ஸோ குக்கரில் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்க போகிறேன். அதாவது கேரட், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் வந்து தாளிப்புக்கு தான். ஸோ பிசிபெலே பாத் நிறைய மெத்தட்ஸில் செய்வாங்க. ஸோ ஒரு சில பேர் ரொம்ப அத்தன்டிக்காக பவுட்ரு வறுத்தடிச்சு வீட்லேயே செய்வாங்க. பட் நான் வந்து பவுட்ரு வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். இது நீங்கள் குயிக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த குக்கரில் இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஏன்னா இது நல்லா கொலைஞ்சி வேர்ந்து வரணும். அதே டைமில் நம்ம கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி எல்லாம் ரொம்ப கொலையக்கூடாது. அது வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கணும். சாப்பாடு கொலைஞ்சி வரணும். அதுக்கு தான் நான் வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே அது ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 கொதி விடுறேன். அப்போ சாப்பாடு கொஞ்சம் வெந்துடும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா நம்ம கேட்ட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வரும். சைடில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அதிலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கேப்சிகம் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. க்ரன்ச்சியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா வதங்கி வந்ததும் இதுலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி சாப்பாட்டில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் சேர்க்க வேண்டாம். ஸோ இதுலேயே உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிசிபெலே பாத் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் எம்டிஆர் பிசிபெலே பாத் பவுட்ரு எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இது போட்டு இது அதுலேயே ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் விடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தாக்கா நம்ம சாப்பாடில் போட்டு கலர முடியாது. கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்ஸில் பண்ணிக்கினிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட் சும்மா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் அப்படியே உடனே கொதி வந்துடும். உடனே எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலக்கக்கொட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் கலக்கக்கொட்டை இதுலேயே கூட சேர்த்து வறுக்கலாம். லைக் எப்போ நம்ம கடுகு, உளுந்து போடுறோமோ அதுக்கப்புறம் கலக்கக்கொட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இதில் தக்காளி, தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால அந்த க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு மாதிரி கலக்கக்கொட்டை மெதுவாயிடும். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். நான் அது செப்பரேட்டாக பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கலக்காக்கொட்டை போட்டு வறுத்து எடுத்துக்குவேன். ஸோ கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம போட்ட கேப்சிகம் கிறிஸ்பியாக இருக்கும், கலக்காக்கொட்டை கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம சேர்க்குற முந்திரியும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சாப்பாடு இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதே டைமில் காய்கறிங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் ரொம்ப கொலையாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க கலக்காக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நான் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் போட்டு சும்மா ஒரு 2 வார வறுத்து அதிலே கொட்டிக்கினேன். ஸோ அதில் கொட்டி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் சாப்பாடு உள்ளே இறங்கணும். ஒரு 1 மினிட் நல்லா குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விசிலெல்லாம் போட வேணாம். அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பிசிபெலே பாத் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ என் பொண்ணுக்கு டேஸ்டிங்காக கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தா.
ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தடு பிசிபெலே பாத் செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போது நைட்டு நான் வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரெசிபியும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட்டும் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் நம்ம சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி ஊற்றி தேவையான சோயா வந்து அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா வெந்தால் தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். வெங்காய தக்காளி கட் பண்ணியாச்சு. கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்சியில் தேவையான கொஞ்சமாக தேங்காய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய தக்காளி சும்மா கொஞ்சம் அதுலேயும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே கடாயில் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பிரிஞ்சி இலை இந்த மசாலா சேர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதிலே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம் போதும். ஸோ இதுலேயே தக்காளியும் போட்டாச்சு. நான் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெங்காய தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ சப்பாத்திக்கான மாவு ரெடி. அதே டைமில் வெங்காய தக்காளியும் வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுன்றது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தின்னாக வேணும் கிரேவி, ரொம்ப கட்டியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும். ஸோ அதிலே கொஞ்சம் வேக வச்சுருக்க சோயா எல்லாம் போட்டு நல்லா வேக விடலாம். ஸோ அது பச்சை வாசனை போகணும். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் தான் சோயா சங்க்ஸ் சேர்க்கணும். முன்னையே சேர்த்துட்டாங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்து ரொம்ப வெந்துடும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ பச்சை வாசனைலாம் போனதும் லாஸ்ட்டில் சோயா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த ஃப்ளேவர் எல்லாம் சோயாவில் இறங்குனதும் மேலாக்க கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டா சூப்பரான சோயா கிரேவி ரெடி. இதுக்கு வந்து நான் நைட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். நீங்கள் தோசை கூட, பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். சரியான காம்பினேஷன், சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ சப்பாத்தியும் சோயாவும் ரெடி. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு மினி விலாகில் காமிச்சிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த செல்ஃபி ஸ்டிக்கு வித் ட்ரைபாட் ஸ்டாண்ட் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரிவ்யூ எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ ரொம்ப குட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதோட ட்ரைபாட் ஸ்டாண்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டர்டியாகவே இருக்குல்ல. பட் ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதுக்கு மேலே லைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான அளவு அதோட லைட் செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ளூடூத்தில் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் நம்ம அந்த ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு லென்த் இருக்காது. ஸோ ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலான்றதுனால எவ்ரி டைம் நம்ம மொபைல் கிட்டே போய் மொபைல்லே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இது ஓரளவுக்கு ஓகேயான ப்ராடக்ட் தான். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லிங்க் தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.